மண்டே இன்ஸ்பைரிங் ஆன குட்டி ஸ்டோரியில நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன, இந்த ஒரு பிசினஸ் மேனோட கதையை படமா இல்ல படைப்பா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு படைப்பு பாத்தீங்கன்னா லைஃப்ல கண்டிப்பா ஒரு சக்சஸ் பார்த்தே ஆகணும், அதுக்கப்புறம் லைஃப்ல இந்த ஒரு வேலை கண்டிப்பா போய் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டடான படைப்பா இருக்கும். இந்த ஒரு படைப்புல எனக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு படைப்புல ரொம்பவே அழகான விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி சொல்றேன். என்னன்றது கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இந்த ஹீரோ இருக்கிற பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த எந்த அளவுக்கு கஷ்டப்படுவார் அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருவாங்க. ஆக்சிடென்ட் ஆயிருந்தால ஒரு தலையை கூட கவனிக்காம அந்த ஒரு இன்டர்ன்ஷிப்ல ஒரு நாள் கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்றத கண்டிப்பா ஒரு ஷூ ஒன்று வந்து காணாம போயிடும். அந்த புது ஷூ வாங்குறது கூட அவர்கிட்ட காசு இருக்காது. அந்த இதனால பாத்தீங்கன்னா நடு ரோட்ல இறங்கி அவரோட டிராபிக் உள்ளக்க அந்த ஒரு மனுஷன் ஆக்சிடென்ட் பண்ண அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா வந்து கேட்பாரு, என்ன ஆயிடுச்சா அப்படின்னு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கூட அவர் கண்டுக்கிடாம அந்த ஷூவை தேடிக்கிட்டு இருப்பாருங்க. அவரை திட்டிக்கிட்டே தேடிட்டு இருப்பாரு, ஒரு ஷூ போச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஷூ இல்லாமலே பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸும் போவாரு. ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டீ வாங்கிட்டுறதுல இருந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டுறதுல இருந்து எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வேலை சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கிடாம அவரோட வேலையை நம்ம பண்ணணுமோ அந்த ஒரு வேலையை பட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான ஒரு விஷயமா பண்ணிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, அவரோட ஒரு பையன் தாங்க, அந்த குட்டி கொஞ்சம் இருக்கல, அவன் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் டச்சிங் பண்ணிட்டானே சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்பவே எந்த ஒரு இந்த ஷூ காணாம போனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் இந்த பாத்ரூம்ல தூக்க வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆசிரமத்துல போய் சண்டை போடுறதா இருக்கட்டும், அந்த ஆசிரமத்துல போய் ரொம்பவே கஷ்டப்பட்டா இருப்பாங்க. அந்த ஒரு கஷ்டத்திலயும் பாத்தீங்கன்னா எல்லா கஷ்டத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பையன் தான் கூட இருப்பாங்க அப்பாவோட கடைசி வரைக்கும். அவங்க காதலையே கல்யாணம் பண்ண அந்த ஒய்ஃப் கூட பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றத விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா அந்த ஒரு பையன் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு கஷ்டத்துலயும் அவங்க அப்பாவோட ரொம்பவே ஜாலியா மோட்டிவேட்டடா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா அந்த பையனுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த லைஃப்ல ஜெயிச்சு ஆகணும் அப்படின்றதுக்காண்டி கூட ஒரு போராடி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி கடைசியா ஒரு சக்சஸ் அப்படின்னு அந்த ஒரு சக்சஸ் பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்பவே ஒரு குட் ஃபீலாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு டைலாக் ஒரு 1000 டைம் கேட்டாலும் சலிச்சு போகாது. Don't ever let somebody tell you you can't do something. You got a dream, you got to protect it. People can't do something themselves, they want to tell you you can't do it. You want something, go get it. Period.